ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மில்லட் ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கப் வரகரிசி, 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு, என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தனால உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்துக்கலாம். இது அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்ததுனால சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக புளி இதையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வைங்க, அப்போ நல்லா குழஞ்சி வரும். அப்புறம் இந்த புளி கரைசல் கொஞ்சம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுதான் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விடுங்க. விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் விட்டு நல்லா கிளறி அதில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. கிளறினிங்கன்னா கமகமன்னு நம்மளோட வரகு ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி. அது கூட சால மீன் 2